வந்து சிவகாசி கிளம்பிட்டோம் பட்டாசு வாங்கலான்னு. சரின்னு பார்த்தீங்கன்னா 50% 60% 90% இங்கேயே கொண்டு போய் விட்டுடுச்சு. இந்த பாருங்கள், இந்த இடம்லாம் வந்து ஒரு டேஞ்சரஸாக இருந்துச்சு. சரி வெளியில் எப்படி போகிறதுனே தெரில. வணக்கம் மக்களே, இப்போ நம்ம வந்து சிவகாசி கிளம்பிட்டோம் பட்டாசு வாங்கலான்னு. சரி ஓகே, நம்மளும் பட்டாசு வாங்க போகிறோம்னா நமக்கு இல்லை, பட் என்னோடய நண்பருக்கு அவர் வெடிக்கடை போட போகிறாரு. அதுக்காக தான் போகிறோம். காலையிலே எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு கோவிலில் பெட்ரோல் ஃபில் பண்ணோம். ஃபில் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்டர் நம்ம டிரைவருக்கு இன்றைக்கி. சரி போகிற வழியில் ஈசிஆரில் போவோம், அப்போ தான் பிள்ளையார்பட்டியில் போய் சாமி கும்பிட்டு போகலான்னு முடிவு பண்ணோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பட்டாசு எங்கெங்கே சிவகாசியில் வாங்கலாம், எங்கே சீப்பாக கிடைக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஈசிஆரில் போகும்போது காட்டுமாவடின்னு ஒரு ஊர் வரும். அதில் நம்ம ரைட் கட் பண்ணி நம்ம காரைக்குடிங்கிற ஊருக்கு போகணும். அதை தாண்டி தான் நம்ம குன்றத்தூர் வழியாக பிள்ளையார்பட்டி போகணும். சரி ஓகே, ரோடெல்லாம் சூப்பராக தாங்க இருக்குது. ரோடெலாம் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதாவது 2 பக்கமும் மரம், ஓரளவு நல்ல நிழலில் போகிற மாதிரி தான் இருந்தது. ஈசிஆரில் மட்டும்தான் கொஞ்சம் நம்ம வெயிலில் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனைமரம், நல்ல ஒரு சூப்பரான ட்ரைவு. கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் 3.5 ஹவர்ஸ் கிட்டே நம்ம ட்ரைவ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து காரைக்குடி வந்துச்சு. காரைக்குடி வரும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபுல்லாக அந்த வீடு வந்து அருமையாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் போனோம். சரி எப்படி இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு. சரி கொஞ்சம் ரெஸ்ட்டு போடுவோம்னு பார்த்தோம். இல்லை பரவாயில்ல, அப்படியே ஓட்டிகிட்டே போயிட்டோம். அப்படியே இப்போ அந்த வீடெல்லாம் பாருங்களேன், காரைக்குடியில் இருக்க வீடெலாம் ஆனால் சூப்பராக இருந்ததுங்க பார்க்கவே. பார்த்துக்கிட்டே அப்படியே போக ஆரம்பித்தோம். சரி அடுத்தது பார்த்திங்கன்னா குன்றத்தூர் ஒன்று இருக்குது. குன்றத்தூர் வழியாக தான் நம்ம போகணும். சரி சாமி கும்பிடுவோமான்னு பார்த்தா நம்ம சிவகாசி போகிறதுக்கு டைம் ஆகிடும். சரி பரவாயில்ல, நம்ம இப்படியே கிளம்பிடுவோம். ஏன்னா பிள்ளையார்பட்டியில் மட்டும் சாமி கும்பிட்டுட்டே கிளம்புவோன்னு முடிவு பண்ணோம். குன்றத்தூரில் வந்து ஜஸ்ட்டு நின்று என்ட்ரன்ஸில் மட்டும் நின்று சாமி கும்பிட்டோம். இங்கேருந்தே வந்து பிள்ளையார்பட்டி பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் போட்டிருந்தது. சரி ஓகே, ஸ்லோவாக போக போகணும். ஏன்னா நாங்கள் எங்கேயுமே ஸ்பீடாக போக மாட்டோம். ஆவரேஜான ட்ரைவ் தான் நம்ம ட்ரைவே போதும். ஒரு 40-50 அந்த ரேஞ்சில். அவருடைய பிள்ளையார்பட்டி வந்து ஆர்ச்சை பார்த்தோன்னே ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பிள்ளையாரை கும்பிடுவோம், அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுவோம்னா சாப்பிடலை. ஏன்னா மணி வந்து 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு. 4 hours கிட்ட ஆகிடுச்சு ஸ்லோவாக வந்ததுனால ட்ரைவு. போய் பார்க்கிங்கை ஃபஸ்ட்டு தேடணும். ஒரு இடம் கிடச்சிச்சு, நல்லா இருந்தது பார்க்கிங்கு. சரி ஃப்ரீயாக இருந்தது கோவில். நம்ம வந்த நேரமோ என்னமோ தெரில, அவ்வளோ சூப்பராக இருந்தது. பிள்ளையார்பட்டி கோபுரத்தை பாருங்கள், அது அழகே வந்து ஒரு அருமையான அழகு. அதுக்கே நம்ம வந்து சாமி தரிசனம் பண்ண வந்ததே சந்தோஷம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த கோபுரத்தில் இன்னும் ரொம்ப நேரம் கும்பிட்டோம். அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் வந்த டைமிங் பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வேணால் என்ட்ரன்ஸை பாருங்கள், இந்த சைடும் பாருங்கள், எந்த ஒரு க்யூலையும் கூட்டம் இல்லாமல் இருந்தது. எங்களுக்கு அது ஒரு சீக்கிரமாக கிடைச்ச வாய்ப்பாக நினச்சிக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் லேட் ஆகாமல் சீக்கிரமாக உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துவிட்டோம். அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே வண்டியிலேயே ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு திருப்பி என்ட்ரன்ஸ், அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கே திருப்பி வந்துட்டு சாப்பிடணும். ஏன்னா நாங்கள் இன்னும் சாப்பிடலை. மணி ஒரு 9 o'clock ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட கோயிலுக்குள்ளே போயிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 1 hour ஆகிடுச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம பிள்ளையார்பட்டியிலேருந்து கிளம்பணும். ஏன்னா அதுக்கப்புறம் திருப்பத்தூர் வழியாக நம்ம மதுரை போகணும். மதுரை போனதுக்கப்புறம் தான் நம்ம சிவகாசி கிராஸ் பண்ண முடியும். அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ஜேர்னி இருந்தது. சரி ஓகே, கொண்டு போனோம். மதுரையில் சின்ன ஒர்க்கு கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து சிவகாசி வந்து போகலான்னு முடிவு பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் மதுரை வந்தோடனே அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சிவகாசி போக ஆரம்பித்தோம். ஒரு 1 hourல சிவகாசி வந்துட்டோம். மதுரையிலே கிட்டத்தட்ட லஞ்செல்லாம் முடிச்சிட்டோம். உள்ள சிவகாசி என்ட்ரன்ஸ் ஆனவொடனே பார்த்திங்கன்னா வெடிக்கடைகள் வந்து நிறையா இருந்தது. நிறையா இருக்கே. சரி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா 50%, 60%, 90%, 80% எல்லாம் ஆஃபர் இருந்துச்சு. 90%ங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பியிலேருந்து அதில் உள்ள பர்சன்டேஜ் தான். அவங்க வந்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் எம்ஆர்பி ரேட்லேருந்து 90% வந்து நமக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. எல்லா கடையிலையும் மேக்ஸிமம் ஆஃபர்ஸ் தராங்க. 1-2 கடைலாம் கிடையாதுங்க. 100 கடைக்கு 200 கடைக்கு மேலே இருக்குது. ஒரு ரோட்டில் ஒட்டியே இருக்குது. ஆனால் ஃபேக்ட்ரி கிடையாது. ஃபேக்ட்ரிங்கிறதெல்லாம் உள்ளே சிவகாசி இன்சைட் இருக்கும். ஆனால் ஃபேக்ட்ரினா இப்போ ஒரு மத்தாப்புனா மத்தாப்பு மட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இதுனா கிராக்கர்ஸ் மட்டும் இப்படி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம கடையில் வரும்போது எல்லாமே வச்சுருப்பாங்க, ஃபேன்சி ஐட்டத்துலேருந்து எல்லாமே. நம்ம வந்து கடைக்கு வாங்கும்போது நம்ம ஃபேக்ட்ரிக்கு போகணும். அதுவும் நிறையா ஒன்றா டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும். ஆனால் நம்மளே வந்து இது பர்ச்சேஸ் வீட்டுக்கு பண்ணோம்னா கடையில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். கடையில் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட்லேருந்து ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, சம் பர்சன்டேஜ். அப்புறம் பேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க. ஒரு சில கடையில் வந்து பார்த்திங்கன்னா அதோடு கொஞ்சம் ரேட்டு குறைச்சலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பேக்கிங் சார்ஜ் வந்து மேக்ஸிமம் எல்லா கடையிலையுமே போடுறாங்க.
நாங்களும் பார்த்தோம். ஒரு நிறைய கடையை ஏறி எல்லா கடையிலையும் ஓரளவு என்கொயரி பண்ணோம். ரீசனபுளாக தான் இருக்குது. நம்ம உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கலாம். இல்லை ஆன்லைனில் வாங்குற மாதிரி இருந்தாலும் நிறைய ஷாப்ஸ் ஆன்லைனில் நீங்கள் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணாலே வருது. நண்பர் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஃபேக்ட்ரியில் போய் பர்ச்சேஸ் பண்ணார். ஏன்னா ப்ரைஸ் வந்து பப்ளிக்கு வந்து ரீசனபுளாக கொடுக்கணும், கம்மியாக கொடுக்கணுங்கிறதுனால பர்ச்சேஸ் பண்ணார். சரி நம்மளும் கூட போனோம். ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா மேப்பு போட்டோம். அது ஏதோ மிஸ் ஆகிடுச்சு போல், எங்கேயோ கொண்டு போய் விட்டுடுச்சு. இந்த பாருங்கள், இந்த இடம்லாம் வந்து ஒரு டேஞ்சரஸாக இருந்துச்சு. சரி வெளியில் எப்படி போகிறதுனே தெரில, ரோடும் இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு கொடுமையாக இருந்தது. எந்த பக்கம் போகணுன்னு கூட தெரில, யார்கிட்ட கேட்குறதுன்னு கூட தெரில. ரோட்டில் ஒன்றுமே இல்லை. பார்த்தா மழைலாம் பயங்கரமாக இருக்குது. சரி அப்படியே பயத்துலேயே ஒரு 20 மினிட்ஸ் இந்த காட்டுக்குள்ளே சுற்றி இருக்கோங்க. எங்கே வழி இருக்குன்னே தெரியல. சரி சுற்றி வர்றோம், திருப்பி அதே இடத்துக்கு தான் வர்றோம். யாராவது வந்தால் தானே ரோட்டை கண்டுபிடிக்க முடியும். சரி எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வெளியில் வந்துட்டோம். அது வரைக்கும் சந்தோஷம் பாங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்தது. எங்களோட சிவகாசி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெரி அட்வென்ச்சர் தான். மக்களே, இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம்.